நான் வேலை செய்யற இடத்துல ஷூ போட்டிருந்ததுனால அந்த வலது கால் நடு விரல்ல ஒரு இன்ஜூரி மாதிரி கத்தி மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே கால் பெருசாக போய் கால் வீங்கி போச்சு. இங்கே வந்து 2 வாட்டி இந்த ப்ரேயருக்கு வந்திருக்கேன். லாஸ்ட்டாக ப்ரேயருக்கு வர முடியாமல் முன்னாடி இங்கே தேக்காவில் போய் நானும் அந்த தம்பி சொல்கிறப்ப 2 பேர் தான் போய் கிளினிக் போய் செக் பண்ணால் அவங்க செக் பண்ண சொன்னாங்க, சுகர் இருக்குது, காலே விரல் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இங்கேருந்து இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு எழுதி தரேன், அங்கே தான் பார்க்க முடியுது, யூராலஜிஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா. அப்புறமேட்டு நாங்கள் சரி அங்கே ஒன்றும் நாங்கள் சொல்லிக்கலை. நாங்கள் அப்புறம் சரி இது சரிப்படாது ஏதோ மேலாக சொல்கிறாங்க, உங்களுக்கு காசும் அதிகமாகும்னு சொல்லிட்டாங்க. கம்பெனிலையும் அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க. நான் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே கம்பெனியில் எதுனாலும் பர்சனலாக எதுவும் இன்ஜுரினா நம்ம காசு தான் எதுவும் செலவு பண்ணணும். ஊருக்கு போனாலும் எப்போ போனாலும் நம்ம தான் செலவு பண்ணி போயிட்டு வரணும். அப்புறம் கம்பெனியில் போய் லீவு கேட்டேன், நீங்கள் ஊரில் போய் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் அங்கே ஊரில் போய் பார்த்துட்டு வந்தால் இங்கே 2 நாளில் ஆன செலவில் அங்கே நம்ம ஊரில் நான் திருச்சியில் இருக்கேன். திருச்சியில் நான் எஸ்ஆர்எம் ஆஸ்பத்திரியில் ஒரு டாக்டர் பொது மருத்துவம் பார்க்குறவர், அவர் நல்லா பார்ப்பார். எங்கள் ஏரியாவிலே கிளினிக் வச்சு பார்த்துட்டு இருந்தார். அவர் 10 நாளில் இங்கே 2 நாள் 300-400 வெள்ளி ஆன காசில் அந்த 10 நாளில் 10,000-15,000 ரூபாய்க்குள்ளே நம்ம ஊர் காசுக்கு அது சீக்கிரமாக கிளியர் பண்ணிட்டார். இதை நான் ஊருக்கு போய் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ப்ரேயரில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. எல்லாரும் எனக்காக சேர்ந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. சரியாக போயிடுச்சு. இந்த சுகர் அங்கே டெஸ்ட் பண்ண போனப்போ சுகர் இருந்ததை குறைச்சிட்டு நார்மலாகி கண்ட்ரோல் பண்ணி, அதுக்கப்புறம் நான் லீவு 10 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பி சுகர் கண்ட்ரோல் பண்ணி இப்போ கொண்டு நல்லபடியாக இங்கே இந்த ப்ரேயரில் எனக்கு ஒரு முழுமையாக நம்பிக்கை வச்சு எல்லாம் ஜெபம் பண்ணதுனால எனக்கு இருக்கும். நான் அவங்க சொல்கிறேன், என்னைக்கு ஜெபம் வீண் போகாது. தாமதமானாலும் நமக்கு ஒரு அதிர்ஷ்டமாக தான் கிடைக்கும். ஆனால் ஜெபம் ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நடக்கையிலையும் ஜெபம் பண்ணுங்க, வேலை செய்யலையும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் உட்கார்ந்து 1 மணி நேரம் பண்ணணும்னு தான் நம்ம இங்கே உள்ள சூழ்நிலைக்கு நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் நம்ம சில பயணத்திலையும் செய்து, வேலை செய்கிற இடத்துலையும் செய்து, கோயிலுக்கும் பொதுவான இடத்துலையும் நமக்கு மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே அந்த ஜெபம் என்னைக்குமே கைவிடாது. ஒருவருக்காக ஜெபிச்சுக்கோங்க, அது என்னைக்குமே படம் தெரியும். அனைவருக்கும் சமாதானம். ரொம்ப நன்றி. எனக்கு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க.